இன்னைக்கும் மதுரையில குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு மகா சித்தர் இருக்காரு. ஒரு டைம்ல சிவன் பாத்தீங்கன்னா நிறைய லீலைகள் செஞ்சாரு. ஆனா மதுரையில தான் அளவுக்கு அதிகமா செஞ்சிருக்காரு. ஓகேங்களா? அப்போ ஒரு முறை என்ன பண்றாரு, மதுரைக்கு வந்துட்டு அப்போ இவர் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல சித்தர் அப்படின்ற பெயரோடு சித்தரா வந்து திடீர்னு வராராம். வந்து என்ன பண்ண ஒரு கேவனை கூப்பிடுறாரா, கூப்பிட்டு நீ குமரனா மாறுவேன், குமரனா மாறிட்டாராம். ஓகேங்களா? ஒரு ஆம்பளை கூப்பிட்டு பொம்பளையா மாத்திட்டாராம். வாய் பேச முடியாத ஒருத்தர் வராரா, அவர் கூப்பிட்டு நீ பேசு அப்படின்னா பேச ஆரம்பிச்சிட்டாராம். அப்போ இது அப்படியே பரவி அந்த ஊரு மன்னருக்கு போகுது. நேரா சித்தர்கிட்ட போய் கேட்டாராம், ஐயா நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, நீங்க உண்மையா சித்தரா இல்லைன்னு எனக்கு தெரியல, அப்படி இருக்கும்போது நாங்க எப்படிங்க உங்களை நம்புறது, தயவு செஞ்சு நீங்க யாருன்னு சொல்லுங்க, நான் எல்லாம் வல்ல சித்தன், நான் தான் இந்த ஆதியும் அந்தமும் அப்படின்னாராம். சரிங்க நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு, உங்களை எப்படி நம்புறது அப்படின்னாரு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னாராம், இந்த கரும்பை இந்த யானையை சாப்பிட சொல்லுங்க அப்படின்னாராம். அந்த யானை என்னன்னா ஒரு கல்லு. அந்த சித்தர் அப்படி திரும்பி யானையை பார்த்து இப்படின்னா அந்த யானை அப்படியே எந்திரிச்சு வந்து மன்னர் கையில இந்த கரும்பை புடுங்கி சாப்பிட்ட உடனே அரண்டே போயிட்டாரு. அப்படியே அவர் காலில் விழுந்து கும்பிட்டாரு, எப்பா மன்னிச்சிருங்க, நீங்க மிகப்பெரிய ஒரு சித்தர், நான் ஒத்துக்கிறேன், சித்தனே சிவன் சிவனே சித்தன்றது நான் ஒத்துக்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்க பிரார்த்தனை. சிரிச்சுக்கிட்டே அவர் காசுல 3 குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்னாரு. அவருடைய ஆசீர்வாதத்துல இந்த அபிஷேக பண்ணின மன்னனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து அவர் வாரிசு தொடர்ந்து வர ஆரம்பிச்சுதான். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணுமா, கண்ணை முடிக்கிட்டு மதுரைக்கு போயிடுங்க. உங்களுக்கு தொழில முன்னேற்றம் வேணுமா, இல்ல வாழ்க்கையில என்ன நினைக்கிற காரியம் நடக்கணுமா, மதுரைக்கு போய் சுந்தரானந்தரை வணங்குங்க, அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, உங்களை அவர்கிட்ட சரண்டர் பண்ண வச்சிருங்க, ஓம் சுந்தரானந்த சித்தரேன்னு பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு காரியம் நிறைவேறும், உங்களுக்கு வெற்றி கேரண்டி.